டேண்ட்ரஃப் வந்து அதிகமா இருக்குது அப்டின்னா, சில பேர் 2 டேஸ் ஒன்ஸ் இல்ல வந்து டெய்லியுமே கூட வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கு. அதுக்காக நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்றேன். பட் ஹேர் ஃபால் வந்து ஓவர் ஆகுது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு டேண்ட்ரஃப்காக ஷாம்பு யூஸ் பண்றீங்க இல்லையா? அந்த ஷாம்புல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அத வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருந்ததுன்னா, அத வந்து யூஸ் பண்ண வேணாம். ஆர்ட்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருந்தாலுமே ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்க உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்டின்னா, அதுக்கு நெறைய ஷாம்பூஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பூஸ் நெறைய இருக்கு. ஸோ அத ட்ரை பண்ணும்போது, உங்களுக்கு பெருசா வந்து உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் பண்ணாது. ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்மே நல்லா ரெட்யூஸ் ஆகும். அது போக உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. உங்களோட ஸ்கேல்ப்பையும் சேஃப்டியா வச்சுக்கலாம். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ, அதனால நீங்க வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இன்கிரீடியன்ட் செக் பண்ணி ப்ராடக்ட்ட பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.